ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஜேஸ் கிச்சனில் சூப்பரான பட்டர் சிக்கன் நார்த் இந்தியன் ஸ்டைல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம், 3 மிளகாய், அப்புறம் ஒரு 10 கேஷ்நட்ஸு, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். இது கிரேவிக்காக ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் எப்போவுமே வணக்கிக்குவேன். இதில் நான் பட்டர் போட மாட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கேஷ்நட்டு, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வணங்கின உடனே தக்காளி 2 வச்சுருக்கதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வணக்கணும். கொஞ்சம் அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வணங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் இதிலே கொஞ்சம் போயிடும். இது இல்லாமல் அதுக்கப்புறமா நான் கிரேவி தாளிக்கும் போது நம்ம இதை பட்டர் போட்டு திருப்பி வணக்குவோம். அது வணங்குறதுக்குள்ளே நான் சிக்கனை ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கேர்டு ஒரு 1/4 கப் கேர்டு போல், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பட்டை லவங்கத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சாந்து அதையும் போட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பெப்பரும் சேர்த்திக்கலாம். நான் பெப்பர் சேர்த்தலை. அந்த வணக்கத்தை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா வறுத்துக்கலாம். அதாவது அந்த ப்ரௌன் லேயர் கொஞ்சம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த கிரில் சிக்கன் டேஸ்ட்டுக்கு வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு மசாலாவில் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே நான் இப்போ மசாலாவையும் வணக்கிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சாந்து போட்டுட்டு அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கிறத சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு க்யூப் போல் பட்டர் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் வர வரையும் நம்ம வணக்கணும். இதை நல்ல எண்ணெய் வர வரையும் வணங்கின உடனே நம்ம சிக்கன் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் சிக்கன் வறுத்து வச்சது ஷாலோ ஃப்ரையாக நம்ம வறுக்கணும். கொஞ்சம் நம்ம கிரில் சிக்கன் டேஸ்ட்டுக்கு வரணுன்றதுக்காக அது கொஞ்சம் தீர மாதிரி இருக்கணும். அதனால் ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ சாஸ் டொமேட்டோ கெச்சப்பை ஊற்றிக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா பெரட்டி எடுத்த உடனே எண்ணெயெல்லாம் வந்த உடனே நம்ம கஸ்தூரி ஊற்றி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீமு, இதுக்கு பதிலாக நீங்கள் பால் ஆடையை கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடும். இதை ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்த உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.